ஹலோ, எனக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? எனக்கு நம்ம ஒரு ட்ராயிங்லாம் பண்ண போகிறோம். என்ன ட்ராயிங்னா பால் ட்ராயிங் தான். எப்படி இருக்குன்னா, பாயிண்ட்டு இப்படி எழுதிக்கோங்க. எழுதிங்களா? இப்படி எழுதிட்டு இப்படி ஒரு கர்வ் வீலிருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. வரைவருக்கு இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்படி கர்வ் போட்டுக்கிங்களா? இப்போது இந்த வீலிருந்து இப்படி வந்து இந்த வரி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே. அடுத்து என்ன பண்ணுங்க, இப்படியே போட்டுருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தொப்பி. மேலே இப்போ ஒரு உருண்டை மாதிரி ஒன்று போட்டுட்டு இங்கேருந்து இப்படி அம்பரா மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கணும். கேப் ரெடி. இப்படி ஒரு சீமெல் ஓடணும். ஏன்னா கேப்லேயும் அப்படியான இருக்கும். சொன்னாலும் இப்படி ஒரு சீமெல் போட்டுக்கோங்க. அப்படின்னா இது கேப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கேப். இப்படி ஒரு கேப் போட்டுக்கோங்க. இது என்னன்னு கேட்கும்போது இது ஹேர். சொன்னால இது இந்த ஒய் ஹேர். சொன்னாலும் இங்கே இப்படி ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிக்கோங்க. இது ஹேர். முக்கியமாக இயர்ஸ்க்கு இப்படி ஒரு சி ஷேப் போட்டுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி ஒரு சி ஷேப் போட்டுருக்கீங்களா? இதுதான் கார்டு. அதுக்குமா அதே மாதிரி இந்த பக்கமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. இது இல்லை. இது ரெண்டுமே இல்லை தான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த வீ இருக்குல்ல, இந்த வீக்குள்ளே போட்டுக்கோங்க. இதுவும் சி மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த பக்கம் பில்டர் போட தேவையில்லை. வெயிட் பண்ணுங்க, நான் அதை அழிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டார்ட் முடுக்க மாட்டேன். அவ்வளோனா இப்போ நான் அந்த இயரை அழிச்சிட்டேன். அந்த ஈயரும் இந்த சீயும் இந்த சீயும் ஒரே ஷேப்பில் போட்டிருக்கனால அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால் அதை அழிச்சிட்டேன் அப்படியே. ஸோ அதனால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த வீக்குள்ளே இப்படி ஒரு சி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போது அந்த சி ஷேப்புக்குள்ளே இப்படி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு கண்ணு மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இந்த பக்கமாக பண்ணிக்கோங்க. இப்படி போட்டு இப்படி ஒரு சீமல் போட்டு உள்ள கலர் பண்ணிக்கோங்க. அடுக்கமாக நெக்ஸ்ட்டு இப்படி ஐப்ரோ இப்படி போட்டுக்கோங்க. இதுதான் ஐப்ரோ. அதே மாதிரி இந்த பக்கமாக போட்டுக்கோங்க ஐப்ரோ. அடுக்கமாக இப்படி இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அடுக்கமாக இப்படி ஒரு சீமல் போட்டுக்கோங்க. இது ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி லென்த்தாக போடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க, நான் அழிச்சிட்டு நான் கையாலே அழிச்சிட்டேன். இதை டைட்டாக அழிச்சிட்டேன். சொன்னால ஓகே. இப்போ இப்படி ஒரு மூட்டு வந்துக்கோங்க. அவ்வளோனா பாயிண்ட்டு எழுதி நம்ம